இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இது இந்த அருமையான வேளையை அப்பா உம்மை போற்றி துதித்து பாடி உம்மை ஆராதித்து வணங்கிய நாங்கள் ஆண்டவரே, இது இந்த நேரத்திலே நாங்கள் இறை செய்தி பகிர்வுக்கு கடந்து செல்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாளிலே ஆண்டவரே, என்னை ஒரு கருவியாக இந்த இடத்திலே அப்பா நீர் பயன்படுத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ என்னை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவர் தாமே என் நாவிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் நின்று பேச வேண்டுமா அப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய தூய ஆவியினாலே அப்பா என்னை முழுவதுமாக நிரப்புங்க. உடைய ரத்தம் என்னை முழுவதுமாக கழுவி பரிசுத்தமாக்கி ஆண்டவரே, இது அந்த நேரத்திலே அப்பா நான் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று நீரே எனக்கு கற்றுக் கொடுத்து வழி நடத்துகிற தெய்வமா இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த சகோதரர்களுக்கு தேவையான மன்னாவை ஆண்டவரே அப்பா நீர் கொடுக்கிற கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். துதி கன மகிமை அவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பரின் மூலம் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். Praise the Lord, sisters. இந்த புதிய ஆண்டுல ஒரு புதிய தொடக்கமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு என்னன்னா, ஆல்ரெடி எல்லாருமே இது ஒரு டிஸ்கஷனா தான் இருக்க போகுது. நம்ம இதை குறித்து நிறைய சிந்திச்சிருக்கோம், நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது இது நமக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு தெரியாத பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்மளுடைய வாழ்க்கையில இந்த புதிய ஆண்டுல நம்ம நடைமுறைப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நான் எடுத்துக்கிற தலைப்பு என்னன்னா, தனி ஜெபம். ஸோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தனி ஜெபம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நம்மளே நாம சிந்திச்சு பார்ப்போம். அஹ் உங்கள ச- உங்களுடைய வாழ்க்கையில எப்படி தனி ஜெபம் போயிட்டு இருக்கு சிஸ்டர்? ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்குது இப்போ? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். நான் இன்னும் எதிர்பார்க்குற அந்த கோலை ரீச் பண்ண முடியல சிஸ்டர். Praise the Lord. வேற ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர். தனி ஜெபம் பண்ணுறோம். பட் ஹோலி ஆஃப் ஹோலியில் அதிக நேரம் உட்கார முடியல. அது ஒரு கண்டினியூஸாக உட்கார முடியல. இப்போ இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் இருந்தோன்னா அடுத்த 3ஆவது நாள் போகும்போது நம்மளால் அது இருக்கிற நேரம் கூட எந்த அளவுக்கு நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சு. சிஸ்டர் சொன்ன மாதிரி அதிக நேரம் உட்காரணும். ஒரு மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உட்காரணும். அது முடியாமல் தான் இருக்குது சிஸ்டர். Praise the Lord. வேற யாருக்காவது? Praise the Lord. Praise the Lord, sister. எப்படியாவது மிஸ் பண்ணாம உட்காந்துடலாம்னு ஓடி போடி உட்கார்றதுக்கு ஒரு ஆசை வந்துருது. Okay. கொஞ்சம் நேரம் கொடுக்க. Praise the Lord. வேற யாருக்காவது ஷேர் பண்ண விருப்பம் இருந்தா ஷேர் பண்ணலாம். சிஸ்டர் நான் ஓகே சொல்லுங்கப்பா. நான் நினைச்சேன் நீங்க சொல்லுங்க. பர்சனல் ப்ரேயர் முன்னாடி நான் ஏர்லியாக மார்னிங் செய்கிறது, இப்போ நைட்டில் தான் நான் செய்கிறது. தெரியாமல் என்னே அறியாமல் நான் தூங்கிடுறேன். இப்போ அதை நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய இது. அப்போ ஒரு அனிதா சொன்ன மாதிரி முன்னாடி எல்லாம் ஹோலி ஆஃப் ஹோலியில் 1 hour 1.5 hours எல்லாம் இருந்திருக்கிறோம் நமக்கே தெரியாமல். பட் இப்போ அந்த 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் ஆகும்போதெல்லாம் அப்படியே கண்ணை கசக்கி கொண்டு தூக்கமாக வந்துடுது. அது நம்ம ஒரு கில்ட்டுக்குள்ளால் என்ன கொண்டு போகுது அது. அதுதான் இப்போ எனக்கு இருக்கிற சேலஞ்சாக இருக்குது. Praise the Lord. கவிதா சிஸ்டர் சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்றப்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபைன் மாதிரி இருந்தது சிஸ்டர். அது இந்த ஸ்டெப்ஸை தாண்டி போனா போதும், அப்படி வரிசையா போய்கிட்டே இருப்போம் நாமன்னு. இப்ப ஒவ்வொரு ஸ்டெப்ஸை தாண்டறதுக்கே கொஞ்சம் முன்னாடி ஓகே, இந்த முன்னாடி இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் தாண்டறதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் இல்ல ஒரு 25-30 மினிட்ஸ் அப்படி ஒரு இது இருந்தது. இப்ப எப்படின்னா அந்த ஸ்டார்டிங்ல இருந்தே டைம் அதிகமா போகுது. புதுசா அங்க நம்ம பல விஷயங்கள் கற்றுக்கொள்ற மாதிரி ஆகுது. அதனால நம்ம அந்த ஹோலி ஆஃப் ஹோலியில போகிறப்ப அதுக்கு போகிறதுக்குள்ளேயே இங்கேயே நமக்கு ஹோல் டைமும் நம்மளோட நமக்குன்னு அதுக்குன்னு வச்சிருக்கிற ஒரு நேரம் அந்த இடத்துல முடிஞ்சிடுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் ஆனா ஒரு விதத்துல ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது.
என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா நமக்கு கத்துத்தராத, அதாவது பிரதர் சொல்லியிருக்காங்க, அதை ரொம்ப நுணுக்கமா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த வீடியோவை போய் ஒவ்வொரு வருஷத்துலையும் சிஸ்டர் நான் அதிகமாக கேட்குற வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெய்த்துக்கு ஈக்குவலாக வந்துட்டு இந்த தனி ஜெபம் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் என்ன செய்வேன், ரீவிசிட் பண்ணுவேன். நமக்கு இன்னைக்கு இப்படி ஒரு அந்த இடத்துல ஒரு அஹ், ஒரு வழிநடத்துதல் கிடைச்சிது, இது கரெக்டா, இதுலேருந்து வந்திருக்குதா, பிரதர் சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேருந்து வந்திருக்குதா அப்படின்றத கவுண்டர் செக் பண்ணுறதுக்காக செக் பண்ணி பார்ப்பேன். அதில் ரொம்ப நுணுக்கமாக அதை சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துல இது நமக்கு பிரீஃபாக வந்துட்டு ஓப்பன் ஆகுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் சிஸ்டர். பிரைஸ் எல்லாம் சிஸ்டர். ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க சிஸ்டர். ஆக்சுவலி நான் இதை எடுக்கக்கூடிய முக்கிய காரணம் என்னன்னா, நான் அதில் வீக்காக இருக்கிறேன். அப்போ அந்த வீக்னஸை நான் மாற்றணும். அதுக்காக தான் நான் இந்த ஃபஸ்ட்டு இந்த தனி ஜெபத்தை வச்சு நம்ம எடுத்துட்டு போகலாம். அதுக்கப்புறம் ஏன்னா இது ஓகே ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நம்மளுடைய பேசிக் ஃபவுண்டேஷன் வந்து இந்த தனி ஜெபம். அப்போ இதை எடுத்து நம்ம வந்து பயிற்சி பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் நான் இது பண்ணேன். முன்னாடி வந்து எப்படின்னா அந்த டியூட்டிக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஆக்சுவலாக இந்தியாவில் இருக்கும்போது காலையில் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் ஜெபம். ஆனால் இப்போ வந்து இங்கே உள்ள சூழ்நிலை காரணமாக 5:30 மணிக்கே வீட்டில் இருந்து கிளம்பணும். அதுக்கு முன்னாடி வீட்டு வேலைகள் இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கிறதுனால என்னால் காலையில் இந்த தனி ஜெபம் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். நான் மேக்சிமம் நான் வந்து என்னுடைய நைட் ப்ரேயர் தான், நைட்டில் தான் நான் அந்த தனி ஜெபத்தில் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால நான் அந்த டைமை தனி ஜெபத்துக்கு யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மெசேஜுக்காக நான் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு புதிய புதிய காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. ஓகே, அப்போ இப்போ இந்த தனி ஜெபம்னா என்ன? தனி ஜெபம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதா, நம்ம ஆண்டவரோட ஒரு உரையாடுறதா நம்மளோட தனி ஜெபம். அவரோட நல்ல ஒரு இன்டிமசி, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம உண்டாக்கிக்கிறோம். இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி உண்டாக்குறோம், அதை எவ்வளவு தூரம் எவ்வளோ நாள் வச்சிருக்கிறோம், அதை நம்ம தொடர்ந்து கடைபிடிக்கிறோமா, அந்த இதில் வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து பாண்டடாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நாளில் இந்த மெசேஜ் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ எல்லாருமே ஜெபிக்கணும் அப்படின்போது சிலரோட மன தாட்ல என்ன இருக்கும், ஓகே நம்ம வந்து முழங்கால் படியிட்டு ஜெபிச்சாதான் அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு மைண்ட் செட்டிங்கில் இருக்கும். சிலர் வந்து நம்ம தலையை வந்து கீழே தரையில் வச்சு கும்பிட்டுட்டு நம்ம ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் ஏற்றுக்குவார் அப்படின்னு இருப்போம். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம எந்த பொசிஷன் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பொசிஷனில் நம்ம இருந்து ஆண்டவரோட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபிக்கணும்னா முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம், நின்றுட்டு ஜெபம் பண்ணணும்னா நின்றுட்டு பண்ணலாம், இருந்து ஒரு சேரில் உட்காந்துட்டு பண்ணணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய கம்ஃபர்டபுள் இது. ஆனால் என்னென்னா நம்ம வந்து ஆண்டவரோட அந்த மெயின் கோல் என்ன, நம்ம அவரோட பேச போகிறோம், அவருடைய குரலை கேட்க போகிறோம். இதுதான் நம்மளுடைய அல்டிமேட் கோல். இப்போ வந்து சப்போஸ் என்னன்னா அதில் இப்போ முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோம் அப்படின்னா அதோடைய இன்னொரு இது பார்த்தீங்கன்னா நம்மை நாமே தாழ்த்தி ஆண்டவரோட ஐக்கியமாகிறோம். நின்றுட்டு ஜெபிக்கும் போது ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம தூங்கிட மாட்டோம். ஓகே, ஸோ நம்ம நின்றுட்டு ஜெபிக்கும் போது கண்டிப்பாக அந்த ஒரு ஃபோக்கஸ்டாக நம்ம இருக்க முடியும். சில சமயம் நம்ம ஒரு சேரில் உட்காந்துட்டு இருக்கும்போது நமக்குள்ள ஒரு சோர்வு வரலாம், அப்போ தூங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இது வந்து நம்மளுடைய போஸ்டரை குறித்து நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ ஓகே, நம்ம எங்கே இருந்து எந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணணும், ஜெபிக்கிறதுக்கு நம்ம எந்த இடத்த சூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மத்தேயு 6வது அதிகாரம் 6-7 இறைவசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 6-7 இறைவசனங்கள். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காண உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிறவினத்தாரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். Praise the Lord. அப்போ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ இதோடைய மீனிங் நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமா? நம்ம வந்து தனியா ஒரு ரூம்ல போய் இருந்துட்டு எல்லா விண்டோ டோர் எல்லாம் அடைச்சிட்டு நம்ம வந்து இருந்து ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிறதா? அப்படி இல்ல. நம்ம தனியா இருந்து ஜெபிக்கலாம். ஆனா இங்க இந்த இடத்துல உள் அறை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஆவியை குறிக்கிறது. அப்போ நம்மளுடைய ஆவி இறைவனோட கடவுளோட கனெக்ட் ஆகணும். இதுதான் உண்மையான ஜெபம், தனி ஜெபம் ஏறெடுக்கக்கூடிய ஒரு முறை. அப்போ நம்ம வந்து முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கலாம், எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம். ஆனா நம்மளுடைய ஆவி வந்து கனெக்ட் ஆயிருக்கா, நம்மளுடைய ஸ்பிரிட் வந்து ஆண்டவரோட கனெக்ட் ஆயிருக்கா, இதுதான் நம்ம ரொம்ப 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 முக்கியம். இது வந்து நம்ம ஜீசஸ் எப்படி ப்ரேயர் பண்ணாங்க, கடவுளோட எப்படி கனெக்ட் ஆயிருந்தாங்க அப்படிங்கிறத லூக்கா 22வது அதிகாரம் 41வது இறைவசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒலிவ மலையில ஜீசஸ் வந்து ஒரு தனியான ஒரு இடத்துக்கு மலைக்கு போயிட்டு முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார் அப்படின்னு இருக்குது. அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு மெத்தடையும் நம்ம அப்படியே வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி பேதுருவை பார்த்தீங்கன்னா திருத்தூதர் பணி 9:40 நாம் வாசிக்கிறோம். பேதுரு வந்து முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டி அந்த தலிதா என்ற ஒரு மரித்த ஒரு பெண்ணை வந்து உயிரோடு எழுப்பினார் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம எந்த பொசிஷன்ல இருந்து ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் எப்படி அதை தான் இப்போ சிஸ்டர் வந்து பிரேசன்வர்ஷிப்ல பாடினாங்க அழகா, எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம ஆவியில ஆண்டவரோட கனெக்ட் ஆகுறோமா அப்படிங்கிறது முக்கியம், மிக மிக முக்கியம். நம்ம கட்டாயம் ஆவியில தான் வழிபடணும். நம்மளுடைய உடல், ஆன்மா, ஆவி இது மூன்றும் ஆண்டவரோட கனெக்ட் ஆகணும். அப்படி கனெக்ட் ஆகும்போது தான் அது உண்மையான ஒரு வழிபாடா இருக்கும். இது வந்து யோவான் 4வது அதிகாரம் 23, 24 இறைவசனத்துல அழகாக சொல்லு, காட் இஸ் ஸ்பிரிட். அப்போ கடவுள் வந்து ஆவியா இருக்கிறாரு, உருவமற்று இருக்கிறாரு அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம ஆவியும் கனெக்ட் ஆகும்போதுதான் அது உண்மையான வழிபடுதலான ஒரு முறையாக இருக்கும். ஓகே, நம்ம நினைக்கிறோம் அப்போ ஆவியில எப்படி வழிபடணும். இதுக்கு தான் நமக்கு ஒரு டூல் ஒரு தந்திருக்காங்க அப்படின்னா பரவச பேச்சு. ஓகே, நம்ம வந்து டங்ஸ்ல நம்ம பேசும்போது நம்மளுடைய ஆவி ஆண்டவருடைய ஆவியுமாயிட்டு கனெக்ட் ஆகி நம்ம வந்து அந்த தொடர்புல இருந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம நம்ம வந்து ஃபுல்லா அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்ம நிரம்பி வழிபட முடியும். அப்ப இந்த ஒரு இதுல வந்து நம்ம எப்பவுமே டங்ஸ்ல ஜெபிக்கிறது வந்து மிக 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 முக்கியம். அது எவ்வளவு நேரம் நம்ம மேக்சிமம் ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனுடைய அளவு நிர்ணயிக்கப்படும். இப்போ சிலர் நம்ம நினைப்போம், ஓகே இவங்களுக்கு வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் இருக்குது, கொடை வரங்கள் கிடைச்சிருக்கு, அதனால இவங்க வந்து நல்லா ஸ்பிரிச்சுவலாக மெச்சோர்டாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம மனசுல தோணலாம். ஆனால் அது முக்கியம் கிடையாது. நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவலாக நம்ம வந்து ஒரு முதிர்ச்சி அடைகிறோம், அது மெச்சூர்ட் ஆயிருக்கோம் அப்படிங்கிறத எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா அன்புங்கிற ஒரு அளவுகோலால் தான் நம்ம மெஷர் பண்ணணும். இப்போ அந்த அன்பு இல்லைன்னா நம்ம என்னதான் நம்ம எவ்வளோ வரங்கள் பெற்றிருந்தாலும் அது வந்து எந்த இதுக்குமே உதவாது. இதை தான் நீங்கள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ கலாத்தியர் 5வது அதிகாரம் 23 வசனத்தில் நம்ம ஆவியின் கனி பார்த்துருக்குறோம். அதில் எங்கேயுமே கனிகள் அப்படின்னு கொடுக்கப்படலை, கனின்னு தான் கொடுத்துருக்கு. அப்போ ஒரு கனி தான் இந்த எல்லாத்தையும் சேர்த்துருக்குது. இப்போ ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்தோம்னா அதில் ஒரு சொலை வந்து அது வந்து கேடானாலும் அந்த முழு பழமும் வந்து கெட்டு போகும். அதே மாதிரி தான் ஆவியானவருடைய கனி வந்து நமக்கு ஒன்று. இப்போ அந்த அன்பு இல்லைன்னா ஃபுல் இதுவுமே வந்து கெட்டு போன மாதிரி தான் அர்த்தம். அதனால அன்புங்கிறது தான் இம்பார்ட்டண்ட் அண்ட் மெயின் மெஷர். நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப முக்கியம். அப்ப நம்மளுடைய தனி ஜெபம் எப்படி இருக்கும்னா அன்புல வளர்க்கப்படணும். நம்ம வந்து ஒரு கட்டாயத்தின் பேரிலையோ, ஓகே இது நம்மளுடைய கடமை, இது நம்ம கண்டிப்பா செய்யணும், இல்லாட்டினா அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு தாட் வராம இது வந்து அன்புல கனெக்ட் ஆகணும். இப்போ வந்து ஒரு அப்பாவை நம்ம பார்க்குறோம், இப்போ நம்ம எல்லாருமே ஒரு மேரிட் பீப்புள் இருக்கிறோம். இப்போ நம்ம ஹஸ்பண்டோட எப்படி நம்ம வந்து பேச போறோம், எதுவுமே நம்ம வந்து ஒரு ஃபார்மல் பிளான் வச்சு நம்ம போகிறது கிடையாது, ஒரு அஜெண்டா நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த அன்புல வந்து என்னென்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கனெக்ட் பேசுகிறோம். இதே மாதிரிதான் நம்ம ஆண்டவரோட நம்ம
இருக்கும்போது அது வந்து அன்புல கனெக்ட் ஆகணும். இப்படி இந்த அன்புல கனெக்ட் ஆகும்போது எப்படின்னா நமக்கு நிறைய தவறுகள் நமக்குள்ள தவறுகள் ஏதாவது இருந்தா அதெல்லாம் அது வந்து சுட்டி காட்டப்பட்டு அதை நம்ம திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாச்சு. ஓகே, நமக்கு இதுக்கு ஒரு சிஸ்டம், நம்ம என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஆண்டவரோட ஜெபிக்கிறதுக்கு. அப்போ மோயிசனுக்கு வந்து ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தினார்னா ஒரு சந்திப்பு கூடார ஜெபக்கூடம் வந்து கட்டுறதுக்கு ஆண்டவர் பணித்தார். ஓகே, அது எப்படி பணித்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அந்த டபர்னாக்கிள் ப்ரேயர் தெரியும். இருந்தாலும் நான் ஒரு தடவை அதை ரீகேப் பண்றேன். 3 பாகங்களாக அது இருக்குது: வெளிமுற்றம், தூயகம், திருத்தூயகம். ஓகே, ஹோலி, ஹோலி ஆஃப் ஹோலி. இப்போ இந்த வெளிமுற்றம் என்னன்னா, இந்த வெளிமுற்றம் இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் கேட் இருக்கும் சந்திப்பு கூடாரத்துல. அந்த என்ட்ரன்ஸ் கேட் அப்படின்னா கிழக்கு நோக்கி இருக்கும், கிழக்கு வாயில்ல இருக்கும். இந்த என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு வெளியில தான் இப்போ புறையினத்தார் வந்து சந்திப்பு கூடாரத்துக்குள்ள அனுமதி கிடையாது. அவங்க வந்து என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு வெளியில தான் இருக்க முடியும். அந்த என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு உள்ள வந்த உடனே ஒரு வெளிமுற்றம், அது வந்து ஒரு திறந்த வெளிமுற்றம். அந்த வெளிமுற்றத்துல வந்து யூதர்கள் மாத்திரம்தான் உள்ள வர அனுமதி உண்டு. இப்போ இவங்க முதல்ல யூதர்கள் உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் அங்க ஒரு மேஜை இருக்கும். அந்த ஒரு அங்க தான் வந்து பலி செலுத்துவாங்க. இப்போ ஆடுகளோ இல்ல புறாவோ அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க பொருட்கள் கொண்டு வந்து அந்த இடத்துல பலி செலுத்துவாங்க. பலி செலுத்தினதுக்கு அப்புறம் அவங்க ஒரு பேசின்ல தண்ணி இருக்கும், அங்க அவங்களுடைய கைகளை கழுவி தங்களை தூய்மை செய்து கொள்கிறார்கள். இதான் ஒரு பாவம் போக்கும் பலியாக அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அடுத்தது தூயகம். தூயகம் வந்து ஹோலி. இந்த ஹோலி பிளேஸ்க்குள்ள குருக்களும் லேவியர்களும் மாத்திரம்தான் உள்ள போக அனுமதி உண்டு. மற்ற யூதர்கள் போக அனுமதி கிடையாது. இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு விளக்கு தண்டு இருக்கு, 7 விளக்குகள் பொருந்திய ஒரு விளக்கு தண்டு இருக்குது. இந்த 7 விளக்கு தண்டு எதை குறிக்குது அப்படின்னு சொல்லினா ஆவியின் கனிகளை குறிக்கிறது. அதே மாதிரி ஒரு மேஜை மேல அப்பங்கள் இருக்கும். இந்த அப்பங்கள் வந்து அங்க உள்ள போகிற குருக்கள் மாத்திரம்தான் உண்ணணும், வேற யாரும் உண்ணறதுக்கு அது கொடுக்கப்பட மாட்டாது. இந்த அப்பம் யாரை குறிக்க அப்படின்னா ஜீசஸை குறிக்குது. அதே மாதிரி அப்புறம் ஒரு தூப கலசம் இருக்கும். இந்த தூபம் எப்படின்னா எதை குறிக்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பரிந்துரை ஜெபம் ஏறெடுக்கிறத குறிக்குது. இதுதான் ஃபாதர் பெக்மான்ஸோட ஒரு பாட்டில் தூபம் போல் என் ஜெபம் கேட்கணுமேன்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு. ஸோ அது வந்து பரிந்துரை ஜெபத்தை தான் அந்த இடத்துல அந்த தூபம் குறிக்குது. ஓகே, இது வந்து ஹோலி பிளேஸ்ல நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது போறது வந்து ஹோலி ஆஃப் ஹோலி, திருத்தூயகம். இங்க உள்ள ஒரு டேபிள் மேல என்ன இருக்கு அப்படின்னா வாக்குத்தத்த பேழை. இந்த வாக்குத்தத்த பேழை பொன்னால் செய்யப்பட்டது. அது உள்ள 3 பொருட்கள் இருக்கு. என்னெல்லாம்னா ஒரு சின்ன கிண்ணத்துல வந்து மண்ணா இருக்குது. அதுக்கப்புறம் ஆரோனின் தளித்த கோல், அப்புறம் 10 கட்டளைகள், இது 3ம் அடங்கியிருக்கு. இந்த வாக்குத்தத்த பேழைக்கு மேலதான் என்னன்னா ஆண்டவருடைய பிரசனம் வந்து இறங்கும். அதுதான் சீட். அங்க ஒரு சீட் இருக்கு, அந்த சீட்டுக்கு மேலதான் ஆண்டவருடைய பிரசனம் வந்து இறங்கும். இப்போ இந்த குருக்கள் இது உள்ள வந்து யாரு போவாங்கன்னா முதன்மை குரு மாத்திரம் தான். அது வருடத்திற்கு ஒரு முறை மாத்திரம் அவர் உள்ளே போக அனுமதி உண்டு. அப்ப இந்த வருடத்துக்கு ஒரு முறை அவர் போனோம் அப்படின்னா ஒரு 3 நாட்கள் அவர் தன்னையே தயார்படுத்தி பரிசுத்தமாக்கி கொண்டாதான் அந்த இதுக்குள்ள போக முடியும். சப்போஸ் அவர் தன்னை தயார்படுத்துறதுல ஏதாவது குறைவுகள் இருந்தது அப்படின்னா அந்த திருத்தூயகம் போயிட்டு அவரு வெளியே வர முடியாது, அங்கேயே இறந்துருவார். அப்போ இந்த மாதிரி ஒரு சந்திப்பு கூடாரம் தான் அந்த இடத்துல மோய்சன் காலத்துல இருந்திருக்குது. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு, இந்த தூயகத்துக்கும் திருத்தூயகத்துக்கும் இடையில ஒரு திரை இருக்குது. அப்போ ஆண்டவர் வந்து இறந்து உயிர்த்தெழும்போது இந்த திரை கிழிக்கப்பட்டு ஜீசஸ் வந்து நம்மளுடைய உள்ளத்துல குட்டி கொண்டிருக்கிறாரு. அப்ப எப்படின்னா நம்மளுடைய உள்ளம நம்ம ஒரு வாக்குத்தத்த பேழையா இங்க ஆக்கப்படுறோம். நம்மளுடைய உள்ளம்ங்கிறது ஆவி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்ப அந்த ஆவியில் வந்து இயேசு குடிகொண்டிருக்கிறாரு. ஓகே, அப்ப நம்ம எப்படி இருக்கணும்?
நம்மளுடைய உடல் எப்படி இருக்கணும்? இங்க நம்ம எப்படி நான் சொன்ன மாதிரி உடல், ஆன்மா, ஆவி இது 3ம் கனெக்ட் ஆயிருக்கணும். அப்ப அதே மாதிரி நம்மளுடைய உடல் ங்கிறது வந்து இந்த இந்த சந்திப்பு கூடாரத்துக்கு நம்ம வந்து ஒப்பிடலாம். நம்மளுடைய வெளிமுற்றம் அதுதான் நம்மளுடைய உடல். ஓகேங்களா? நம்மளுடைய ஆன்மா வந்து நம்மளுடைய தூயகம், அதாவது ஹோலி பிளேஸ். திருத்தூயகம் வந்து ஹோலி ஆஃப் ஹோலி. அப்போ ஆண்டவர் அங்க வந்து எப்படி அந்த வாக்குத்தத்த பேழை மேல இறங்கினாரோ அதே மாதிரி ஜீசஸ் வந்து நம்மளுடைய ஆவியில இறங்கியிருக்காரு. ஓகேங்களா? அவர் அங்க குடிகொண்டிருக்கிறாரு. இதை நாம ஒவ்வொரு நாளும் உணர்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நடையிலே வந்து ஒரு இது இருக்கும். ஏன்னா ஜீசஸ் நமக்குள்ள இருக்கிறாரு. அப்போ நம்ம எந்த பாவமும் செய்ய நமக்கு தோணாது. ஏன்னா நம்மளுடைய வெளிமுற்றத்திலேயே இதெல்லாம் கழுவிடுறோம். அப்போ அந்த பாவங்கள் எதுவும் வராம நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்து பரிசோதனை செய்து பார்க்கணும். என்னுடைய ஏதாவது ஒரு சிந்தனையால், சொல்லால், செயலால் நான் ஏதாவது ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறேன்னா, அப்படி பாவம் செய்த அதை நான் எப்படி கழுவி தூய்மை ஆக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்மை ஆன்ம பரிசோதனை செய்து செய்து நம்ம பண்ணிட்டு வரும்போதுதான் நம்ம இந்த தனி ஜெபத்துல வந்து நிலைச்சு நிற்க முடியும். அதுல வந்து ஒரு பயனை நாம் அடைய முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த உடன்படிக்கை பேழை. அப்போ இந்த உடன்படிக்கை பேழையில மன்னா சொன்னேன். இந்த மன்னா வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஜீசஸை குறிக்குது. அதே மாதிரி ஆரோனுடைய தளிர்த்த கோல் வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா முதன்மை குரு. ஆரோன் வந்து தலைமை குரு. இந்த தலைமை குரு யாரு? அதுவும் ஜீசஸை தான் குறிக்குது. ஜீசஸ் தான் உண்மையான தலைமை குரு. இந்த 10 கட்டளைகள் வந்து கடவுளுடைய வார்த்தையை குறிக்கிறது. கடவுளுடைய வார்த்தை யாரு? அதுவும் ஜீசஸ். ஸோ இந்த 3மே நம்ம மனசுல இருந்ததுன்னா இப்போ இந்த ஹோலி ஆஃப் ஹோலியில எல்லாமே கம்ப்ளீட் ஆனது ஜீசஸ். அங்க ஜீசஸ் இருக்கிறாங்க. இது நம்ம இன்னொரு இதுலயும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அன்னை மரியாள் வந்து இறை வார்த்தையை தன்னுடைய கருவில் சுமந்து ஜீசஸை நமக்கு கொடுத்தாங்க. அப்போ அன்னை மரியாளும் வாக்குத்தத்த பேழைக்கு நாம் ஒப்பிடலாம். ஓகேங்களா? இதை நம்ம உணர்ந்தோம்னா எப்படின்னா ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியில உட்கொள்ளக்கூடிய அந்த ஆண்டவருடைய திருவுடலை உட்கொள்ளும் போது ஆண்டவர் நம் உள்ளத்திலே இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒரு சர்ச்சுக்கு போகும்போது ஒரு என்ட்ரன்ஸ் கேட்ல போகும்போது நம்ம பெட்டிஷன்ஸை கொண்டு போகக்கூடாது. அப்போ பெட்டிஷன்ஸை கொண்டு போகாம நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு செய்த என்னென்ன நன்மைகள் அதை நினைத்து நாம் வந்து கடந்து செல்லணும். அப்பதான் நாம் வந்து ஒவ்வொரு நாளும் உள்ளத்துல நம்ம வந்து அவருடைய உடலை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம அவரை வந்து உண்மையாக ஏற்றுக்கொள்ளணும். ஏதோ சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இந்த நன்மை வாங்கும்போது அதை வந்து ஒரு பொருட்டாவே உணர்ந்தது கிடையாது. ஏதோ அது ஒரு ட்ரெடிஷன், நமக்கு கம்யூனியன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம உண்மையாக அந்த கம்யூனியனை வந்து முழு அர்த்தத்தை அறிந்து கொண்டு நாம் அந்த கம்யூனியன் வாங்கும்போது அது நம்ம உடல்ல வந்து ஒரு பெரிய மாற்றுதலை கொண்டு வரும். இப்போ எந்தெந்த இடத்துல குறைகள் இருக்குதோ அதெல்லாம் நிறைவாக்கும். அமைதி இல்லாமல் இருந்தால் நமக்குள்ள ஒரு அமைதி இருக்கும். இருளான வாழ்க்கையில நாம் இருக்கும்போது நமக்கு அது ஒரு ஒளியாக அமையும். அப்போ ஒவ்வொரு நாளும் இதை நாம பெற்றுக்கொண்டு நாம் கடந்து செல்லும் போதுதான் நாம் ஒரு வாக்குத்தத்த பேழையாக கடந்து செல்ல முடியும். இஸ்ரேல் ஜனங்கள் வந்து வாக்குத்தத்த பேழையை வந்து கொண்டு போற இடத்துல எல்லாத்துலயுமே அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைச்சது. அப்போ நாம் ஒரு வாக்குத்தத்த பேழையா நமக்கு வந்து ஆண்டவர் அந்த கிரெடிட் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா நாம் போற இடத்துல நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு வெற்றி, நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு கிறிஸ்தவனுக்கு முன் மாதிரியாக நாம் ஒவ்வொருவரும் திகழ வேண்டும். இதுதான் இந்த தனி ஜபத்துல நாம பெறக்கூடிய ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். அப்போ இந்த கிஃப்டை நம்ம அன்பால் ஆப்ரேட் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எப்படி அவர் கூட பேசுகிறோம் அப்படின்னு கேட்கும்போது தான் நம்மளுடைய காதுகள் திறக்கப்படணும். அப்போ ஆண்டவருடைய குரலை நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த தனி ஜபத்தில் கேட்கணும். ஓகே, அவர் நம்மளோட பேசுவார். அவருடைய குரலை கேட்கும்போது அந்த செவிகள் திறந்து நம்ம அந்த செவிகளை மந்தமாக்கி வைத்திருக்கிற எல்லா தீய ஆவிகளையும் நாம் கடிந்து விட்டு நம்மளை முழுமையாக அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய குரலை நம்மளுடைய காதுகள் ஈஸியாக கேட்க முடியும்.
அப்போ கேட்கும்போது தான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் அந்த இன்டிமசி கூடும். இப்போ நம்ம நினைக்கிறோம் சில நேரம் ஃப்ரெண்ட்ஸு கூட பேச உக்காந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதிக நேரம் எப்படி டைம் போகுதுன்னே நமக்கு தெரியாது. ஆனால் ஜீசஸ்ட பேச ஓ 10 நிமிஷம் போனதே நமக்கு ரொம்ப கடினமாக ஆயிடுது. ஏன்? அப்போ அதில் எங்கேயோ ஒரு இடத்துல நான் தவறு பண்ணுறேன். அப்போ அந்த தவறை நான் எப்படி மாற்றுறது? அப்போ எங்கேயோ இடத்துல என்னுடைய அன்பு குறைவா இருக்கு. இப்போ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள வாழ்க்கை தரத்துல நம்ம ஒருத்தங்கள்ட்ட வந்து ஒரு கேஷுவலா பேசுறோம். அவங்கள்ட்ட ஒரு ஹாய் அப்படி சொல்லிட்டு போயிருவோம். இது கொஞ்சம் கூட நமக்கு க்ளோஸா இருக்கிறவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் டைம் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அவங்க கூட பேசி. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது. ஏதாவது பேசிட்டே இருப்போம். மணிக்கணக்கா ஆயிருக்கும். அது எப்படி நம்மளால முடியுது? அப்ப இந்த இடத்துல எது ஆப்ரேட் ஆகுது? அந்த அன்பு. இதே தான் ஜீசஸ்டே நம்ம இருக்கணும். இப்போ ஜீசஸ்ட அந்த அன்புங்கிறது ஆப்ரேட் ஆகும்போது அவர் கூட இருக்கிற டைம் வந்து எதுவுமே மெஷர் பண்ண முடியாது. நம்ம அதிக நேரம் அவரோட அந்த ஸ்பெண்ட் பண்ண முடியும். அவரோட பேசிட்டு இருக்கும்போது நம்மளுடைய அந்த டைம் போறதே நமக்கு தெரியாது. அப்போ இந்த ஒரு ப்ராக்டிஸை நம்மளுடைய வாழ்க்கையில தினம் தினம் நாம் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது ஆண்டவருடைய ஆவியில நம்ம கனெக்ட் ஆகியிருக்க முடியும். ஓகே. இப்போ எப்படி ஜெபத்தை தொடங்கணும்? அது நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு இதுதான். நம்ம நன்றியோடு கலந்து இறைவேண்டலோட நம்ம ஆண்டவருடைய முற்றத்திற்கு வரணும். இப்போ இந்த கண்டிப்பா ஆண்டவர் நம்மளுடைய நன்றியை வந்து ஜீசஸ் எதிர்பார்த்திருக்கிறாரா? நம்ம நன்றி கண்டிப்பா சொல்லணுமா? அன்மியூட் பண்ணி சொல்லலாம். ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆனா நாம நன்றி உள்ளவர்களா இருக்கும்போது நம்முடைய தகப்பன் மகிமை அடைவார், அவர் மகிழ்ச்சி அடைவார். ஓகே. இப்ப நம்மளே இருக்கோம். நம்ம வீட்ல நம்ம பிள்ளைகளுக்காக ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, அது வாங்கி அப்படியே சும்மா இருந்தேன். ஏன்டா இவ்வளவு தூரம் அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறேடா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல கூட அந்த பிள்ளைங்க சொல்லிச்சுங்கன்னா அது பெரிய மகிழ்ச்சியா இருக்கும் நமக்கு. ஆனா நம்ம எதிர்பார்ப்போம். அப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. ஆனா நம்ம நன்றி சொல்லும் போது அவர் மகிழ்ச்சி அடைவார். என் பிள்ளை நன்றி உணர்வோட இருக்குது அப்படின்னு. கரெக்ட். அப்போ ஆண்டவர் வந்து நம்மளுடைய நன்றி அவருக்கு தேவையே இல்லை. ஆனால் நமக்கு தான் அது வந்து அவசியம். நாம் நன்றி சொல்லும்போது அது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மீட்பும் ஆகும்னு நம்ம திருப்பள்ளியில் வாசிக்கிறோம். நம் கடமைன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நன்றி செலுத்தும் போது நமக்கு தான் கிரெடிட் தவிர கடவுளுக்கு ஜீசஸ்க்கு ஒன்றுமே கிடைக்க போகிறது கிடையாது. அப்போ அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஜெபத்தை தொடங்கும் போது நன்றியோட இறைவேண்டல் அதுதான் திருப்பாடல்கள் அதிகாரம் 100 4வது இறைவசனத்துல நாம் வாசிக்கிறோம். அப்ப நன்றியோடு இறைவேண்டல்ல நம்ம தொடங்கும் போது அந்த ஜெபம் அது நமக்கு வந்து ஒரு மீட்பை தருது, நமக்கு ஒரு பலனை தருது. ஓகேங்களா? இப்போ இந்த நன்றி ஓகே எதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னா 4 காரியங்களுக்காக நம்ம நன்றி சொல்லணும் எப்பவுமே. முதலாவதாக நமக்கு செய்து தந்த ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நன்றி சொல்லணும். நமக்கு இதுவரைக்கும் நம்ம என்னென்ன பெற்றுக்கொண்டோமோ அது ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம் நன்றி சொல்லணும். இன்னொன்று நமக்கு பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காகும். இப்போ பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் பெற்றுக்கொண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நான் நன்றி செலுத்தணும். அடுத்தது நம்மளுடைய வாழ்க்கையில இனி ஆண்டவர் செய்ய போகிற ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நாம நன்றி செலுத்தணும். ஓகே, இது 3 முடிச்சிட்டோம். இன்னும் 4வது ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து அநேக வேளையில அது செய்ய தவறி இருக்கிறோம். அதை வந்து இப்போ செய்யலை அப்படின்னா இந்த நாள்ல இருந்து நாம் செய்யணும். கல்வாரி சிலுவையில இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு என்னென்ன நன்மைகள் பெற்று கொடுத்தாரோ அந்த நன்மைகளுக்காக ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதாவது எப்படின்னா இப்போ காணாமல் கண்டு விசுவசித்த தோமையாரை போல இல்லாம நம்ம காணாமல் விசுவசித்த ஆபிரகாமும் போல ஒவ்வொரு நாளும் நாம் விசுவசத்தோடு அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ ஆண்டவர் வந்து சிலுவையில ரத்தம் சிந்தி நமக்கு என்னென்ன நன்மைகள் பெற்று தந்தார், சிலுவையில அவருடைய ரத்தத்தை சிந்ததுனால நமக்கு என்னென்ன கிடைச்சது அப்படின்னா, முதலாவதாக அவர் நம்மளை பிள்ளைகளாக மாற்றினாரு. 2வது வந்து சாத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய நினைக்கிற எல்லா தடைகளையும் அவர் மாற்றுறாரு. நம்ம
நினைக்கிறோம் அநேக வேளையில என்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி அநேக நாட்கள்ல நம்ம வேலைகள்ல நம்ம நினைக்கிறோம். ஆனா இது எல்லாத்தையும் அவர் சிலுவையில பெற்று தந்து விட்டார் அப்படின்னு சொல்லி நாம நன்றி சொல்லும்போது நம்மளுடைய வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சிகரமாக ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்தது, பிதாவினுடைய சந்நிதானத்துல அவருடைய கல்வாரி பலி நம்மளை நிறுத்தியது, நம்மளை நீதிமானாக மாற்றியது, நம்மளுடைய மனசாட்சி ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படுகிறது, அன்பு நம்மளுடைய உள்ளத்திலே வந்து பொழியப்படுகிறது, ஆவியிலே நாம் புதுப்பிக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம அதை சிந்திச்சு நன்றி சொல்லும்போது நம்மளுடைய கடினமான ஒவ்வொரு இதயத்தையும் மாற்றி அவர் சதையாலான இதயத்தை பொருத்துகிறார். பழையன களைகிறது, புதியன நம்மளுடைய வாழ்க்கையில நாம் நடக்க ஏதுவாக இருக்கிறது. அப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லும்போது நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் பிரகாசமாக இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இதை வந்து நன்றி பலி அப்படின்னு சொல்றோம். ஏன் பலின்னு சொல்றோம்? பலி அப்படிங்கறதுனாலே உயிரை கொடுக்கிறது. ஓகே, அப்போ ஆண்டவர் வந்து தன்னுடைய உயிரை நமக்காக ஜீசஸ் வந்து சிந்தி, ஓகே, அவருடைய ரத்தத்தை சிந்தி நமக்காக கொடுத்திருக்கிறாரு. ஓகே, அப்ப அந்த இதுக்காக நம்ம பலியாய் அவரை உயிரை வந்து நம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிறது. ஏன்னா இந்த உயிர் அவர் தந்தது, இது அவருக்காக ஒப்பு கொடுக்கிறோம், நம்ம சுயத்தில் மறிக்கிறோம். இதுதான் நம்ம நன்றி பலியில நம்ம வந்து சொல்ல வேண்டியது. அப்ப அவருடைய கிருபை இல்லாம நமக்கு ஒன்றுமே நடக்காது. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்கு மிக 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 முக்கியம். அப்ப நன்றி செலுத்தும் போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, நம்மளுடைய சிந்தனை புதுப்பிக்கப்படுது, நம்மளுடைய இருதயம் பிரகாசம் அடையும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்ம அதிக நேரம் இருக்க முடியும். ஓகே, அடுத்தது இப்ப நன்றி சொல்லியாச்சு. நன்றி எப்படி சொல்லணும், எதுக்காக சொல்லணும், நன்றி செலுத்துவதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது நம்மளுடைய பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம பாவக்கழுவாய் செய்யணும். எப்படி? ஆண்டவருடைய சந்நிதானத்துக்கு நம்ம கடந்து செல்லும் போது நம்மளை பரிசுத்தமாக்கி கடந்து செல்லணும். இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளவே நாமே ஆத்ம பரிசோதனை செய்யணும். என்னுடைய உடல்ல நான் என்னென்ன பாவம் செய்தேன், என்னுடைய சிந்தனையால், என்னுடைய சொல்லால், என்னுடைய செயலால் நான் என்னென்ன பாவம் செய்தேன், அந்த பாவத்தை நான் எப்படி வந்து கழுவணும், அதுக்கு நான் பாவ அறிக்கை செய்து எப்படி மீட்பு பெறணும். இப்ப இங்க வந்து என்ன பண்ணாங்க, பாவம் கழுவுறதுக்கு என்ன பண்ணாங்க, ஆடு பலியிட்டாங்க, புறாவை பலியிட்டாங்க. அப்ப நான் வந்து என்ன ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், என்னுடைய பாவத்திலிருந்து கழுவணும். அப்போ நம்ம பாவ அறிக்கை செய்வது மிக மிக முக்கியம். இப்போ திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கறது என்னன்னா, வருடத்திற்கு ஒரு முறை நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யணும் அப்படின்னு. ஆனா நம்ம மேக்சிமம் மாசத்துக்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யணும். இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது, நமக்கு வசதி இருந்தது, ஃபாதரை பார்க்க முடியுது, அங்க பாவ சங்கீர்த்தனம் நமக்கு இது பண்ண முடியும்னா நம்ம அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாம நம்மளுடைய தனி ஜபத்திலையும் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு வேண்டுவது மிக மிக முக்கியம். ஓகேங்களா? இப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம திருப்பாடல்கள் 103:5 வாசிக்கிற மாதிரி கழுகின் எலும்பை போல் புதிதாக மாறுவோம். கழுகு எப்படி ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய ரெக்கைகள் எல்லாம் உதித்துட்டு புதிய ஒரு ரெக்கையோட அது தன் புது பிறப்பாகி அது முதல்ல உள்ள அதே எனர்ஜியை திரும்பிய பெற்றுக்கொள்கிறதோ, அதே போல நாம் கழுகை போல அந்த புது பிறப்பாகிறோம் இந்த பாவ கழுவாய் நாம் செய்யும் போது. நோய் வந்ததுக்கு அப்புறம் ஓகே, நமக்கு சில இறை வார்த்தைகள் மூலமா நம்ம நோயை வந்து எதுக்கு பயன் பண்ணி நம்ம ப்ரேயர் பண்றோம். ஆனா நோய் வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து வேக்சினேஷன் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் திருப்பாடல்கள் 91 அதிகாரத்தை தியானிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாதை உன் கூடாரத்தை நெருங்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த வாதை நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம கூடாரத்தை நெருங்காம வச்சிருக்கிறது வந்து நம்மளுடைய கடமை. இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு மற்றவர்கள் காரணம் இல்லை, ஜீசஸ் காரணம் இல்லை. நிறைய பேர் வந்து இயேசுவை குற்றப்படுத்துவோம்.
ஏன் எனக்கு இதை தந்தீங்க, ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை தந்தீங்க, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது, ஏன் எனக்கு இந்த சோதனை வந்ததுலாம் நிறைய தடவை குற்றப்படுத்துகிறோம். ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பேக்ரவுண்டு நம்ம பார்த்தோன்னா அது நம்மளுடைய ஒரு செயல்னால தான் அந்த ஒரு பிரச்சனைக்குள்ள நாம் தள்ளப்பட்டிருப்போம். அப்போ இதை ஒவ்வொரு நாளும் இந்த தனி ஜெபத்தில் நம்ம ஆத்ம பரிசோதனை பண்ணும்போது நமக்கு இது எடுத்து நமக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம ஈஸியாக அதுலேருந்து வெளியே வர முடியும். ஓகே, இது நான் செய்த பாவத்தினால இது எனக்கு கிடைச்ச இது அப்போ விளைவு. அப்போ இந்த பாவத்தை நான் விட்டு விலகணும். ஓகே, அப்படி நம்ம அந்த பாவ அறிக்கை மட்டும் செய்யாம அந்த பாவத்திலிருந்து நாம் விலக ஆண்டவரிடம் இருந்து கேட்டு கற்றுக்கொண்டு வரும்போது அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று நாம் நீதிமானாக ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ள கடந்து போக அது வாய்ப்பாக இருக்கும். அப்போ நமக்கு விசுவசிக்கணும், நம்ம அதை முதல்ல விசுவசிக்கணும். சிலர் என்ன நினைக்கலாம், நம்ம இந்த மாதிரி சொல்லும் போதோ இந்த மாதிரி பேசும்போதோ எல்லாரும் என்ன நினைக்கலாம், ஓகே இது வேற வழி, வேற வேலை இல்லையா, சும்மா நம்மளை வந்து இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இதை விசுவசிச்சு நம்ம இதை ஒவ்வொரு செயல்களையும் நாம் செய்யும் போது அது நமக்கு உண்மையிலேயே ஒரு பயனை கொடுக்கும். ஓகேங்களா? அப்ப நமக்கு வந்து ஒரு பிளாங்க் செக் ஜீசஸ் கொடுத்துட்டார். இதை நம்ம விசுவசிச்சாதான் நம்ம அதுல நமக்கு உள்ள தேவையுள்ளதை ஃபில் பண்ணிக்க முடியும். அப்ப அந்த பிளாங்க் செக் கொடுத்துருக்கத நம்ம ஃபில் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. அது எப்படி நம்ம ஃபில் பண்ண போறோம், 1000 ரூபாய் ஃபில் பண்றோமா, 1,00,000 ஃபில் பண்றோமா, 1 கோடி ஃபில் பண்றோமா அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய தனி ஜெபத்தின் மூலமா தான் நம்ம செய்ய முடியும். அடுத்தது இப்போ வந்து நன்றி செலுத்தணும், பாவம் மன்னிக்கை கேட்டோம். அடுத்தது நம்மை பலியாக ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்பது. ரோமையர் 12வது அதிகாரம் 1-2 இறை வசனங்கள் யாராவது எடுத்து வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். சகோதர சகோதரிகளே, உங்கள் கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒடுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த இறைவசனம் நம்ம எப்பவுமே அடிக்கடி இதை வந்து நம்மளுடைய ஜெப கூடுகையில் நம்மளை வந்து படிச்சிருக்கிறோம். பட் இது வந்து உண்மையிலேயே இந்த ஒரு இறைவார்த்தை வந்து என்னுடைய மனசை ஆழமாக தொட்டது. கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஓகே, அப்போ ஆண்டவருக்கு உகந்த மாதிரி நான் இருக்கிறேனா அப்படின்னு நம்மளை அனலைஸ் பண்ணும்போது தான் நம்ம அவருக்கு ஏற்ற ஒரு மகளாக ஒரு மகனாக நம்ம வந்து கொடுக்க முடியும். இப்போ வந்து அந்த வெளிமுற்றத்தில் என்ன நடந்தது, ஆடுகளை கொண்டு வந்து பலியிட்டாங்க அப்படின்னு சொல்லி, இங்கே வந்து நம்ம உயிருள்ள பலியாக நாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஓகே, நம்மை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கும் போது நம்மக்கிட்ட உள்ள பாவம் அழுக்கு எல்லாமே எடுத்து போடப்பட்டு கழுவப்பட்டு நம் புது படைப்பாக மாறுகிறோம். ஒவ்வொரு நம்ம திருப்பலிக்கு போகும்போது நாம் காணிக்கை செலுத்துறோம் அப்படின்னா அவர் நம்மக்கிட்ட இருந்து பைசாவோ எதுவுமே எதிர்பார்க்கறது கிடையாது. நம்மை உயிருள்ள பழியாக அந்த இடத்துல நாம ஒப்பு கொடுக்கிறோம். அப்போ இதை ஒப்பு கொடுக்கறது எப்படி நம்ம புதுப்பிக்கப்படுறோம். இறை வார்த்தை நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை புதுப்பிக்கிறது. அதே மாதிரி தூய ஆவியால் நாம் புதுப்பிறப்பு அடைகிறோம். ஓகே, இந்த இறை வசனங்களை நாம வந்து ஒவ்வொரு நாளும் வாசிப்பதன் மூலம் அதை தியானிப்பதன் மூலம் நாம் புதுப்பிறப்பு ஆகிறோம். ஓகே, இப்போ இந்த தனி ஜெபத்துல நம்ம என்னென்ன ஸ்டெப் பண்ணணும், எப்படி பண்ணணும், நம்ம இப்போ எந்த இடத்துல வந்திருக்கிறோம், இந்த ஆண்டவருடைய அந்த பரிசுத்தமாகி போகும்போதுதான் நம்ம தூய அந்த ஹோலி பிளேஸ்ல வந்து தூயகத்துல வந்து நம்ம என்டர் ஆக முடியும். இந்த தூயகத்துல நம்ம என்டர் ஆனதுக்கு அப்புறம் அங்க நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல என்னெல்லாம் இருக்கு, ஆவியின் கனிகள் இருக்குது, அங்க வந்து அந்த விளக்குத்தண்டு மீன் பண்ணுது, அப்பம் இருக்கு, ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு, தூபம் இருக்கு. இந்த இடத்துல போய் நம்ம
இந்த ஒவ்வொரு காரியத்துக்காகவும் ஆண்டவருடைய கனிகளை நம்ம ஈஸியா பெற முடியும். ஆண்டவருடைய அந்த பிரசனம், அவருடைய உணவு, அந்த இறை வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த இடத்துல போயிட்டு நம்ம வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது பைபிள்ல உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நமக்கு அதனுடைய ஆழ்ந்த அர்த்தங்கள் நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ நம்ம வந்து அந்த ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட அந்த ஆவியானவருடைய பிரசன்னத்துல அந்த இறை வார்த்தையை வாசிக்கும் போது நமக்கு அநேக பலன் உண்டு. இந்த இடத்துல நாம் யார் யாருக்கு பரிந்துரை ஜெபம் ஏறெடுக்கணும் அப்படின்னு நம்ம எழுதி வச்சிருக்கிறோமோ அந்த ஒவ்வொரு ஜெபமும் அந்த இடத்துல போய் நாம் சொல்லும் போது, பரிந்துரை ஜெபம் ஏறெடுக்கும் போது அதற்கு உண்மையான ஒரு பதில் உண்டு. அது கண்டிப்பாக நடக்கும் என்று விசுவாசத்தோடு நாம் அதை செய்ய வேண்டும். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹோலி ஆஃப் ஹோலியில ஆவியானவரோட நாம கனெக்ட் ஆகிறோம். ஆவியில நிரம்பி நாம் பரவச பேச்சில் பேசி அந்த ஆவியில நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஆண்டவருடைய அந்த குரல், ஆண்டவருடைய அந்த வல்லமை, ஆண்டவருடைய அந்த தெய்வீக பிரசனம் நம்மளை முழுவதுமாக ஆட்கொண்டு அதில் நாம் எவ்வாறு நமக்கு பிடித்த ஒரு நண்பனோட நம்ம எவ்வளவு அதிகமான ஒரு இன்டிமசி, எவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப்போட நம்ம இருக்கிறோமோ அதே ரிலேஷன்ஷிப் இந்த இடத்துல நாம் அனுபவிக்க முடியும். இறுதியாக ஒரே ஒரு இறைவசனத்தை சொல்லி உங்களை முடிக்கலான்ட்டு இருக்கிறேன். எபேசியர் 6வது அதிகாரம் 18வது இறைவசனத்துல இவ்வாறு சொல்லுது: எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள், எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள், இதில் உறுதியாய் நிலைத்திருந்து வெளிப்பாயிருங்கள், இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். அப்போ நம்மளுடைய தனி ஜெபத்துல நாம எப்படி விழித்திருந்து ஜெபிக்கணும், என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், யாருக்காக ஜெபிக்கணும் என்றது ஒவ்வொன்றையும் நமக்கு ஆண்டவர் வந்து நமக்கு அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. இதை நம்மளுடைய வாழ்நாளில் வந்து நாம் வந்து செயலாக்கம் கொண்டு வர வேண்டும். இப்படி செயலாக்கம் கொண்டு வரும்போது உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவனாக, மகிழ்ச்சி நிறை கிறிஸ்தவனாக, ஒளியின் மக்களாக, புதுப்பிறப்படைந்த மக்களாக நம் வாழ நம் ஒவ்வொருவருக்கும் அது பயிற்றுவிக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord, sister.